வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் இல்லாத ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்போது 10 வருஷத்துக்கு மேலே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க, ஸ்கூலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஜாப் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 47,013 வேகன்சிஸ் வந்து நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஜாப்ஸுங்கிற டீட்டெயில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அது இல்லாமல் அவங்களோட சேலரி டீட்டெயிலும் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிரந்தரம் இல்லாத பணியிடங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த 5418 பணியிடங்களை வந்து அவங்க ஓய்வு பெறும் வரை வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. ஓய்வு பெறும் வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, அவங்க ஓய்வு பெற வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறலாம் அந்த ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 145 பணியிடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைப்பர்ஸ் இருப்பாங்கள்ல, குக்கர்ஸ் வந்து சமையல் செய்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருடங்களுக்கு வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதோட டீட்டெயில்ஸ் அரசாணை வந்து நேற்று இரவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. 27/1/2025 அப்போ வெளியிட்டிருந்தாங்க. சரி, ஓகே. இதை வந்து நம்ம தெளிவாக இப்போ பார்த்துருவோம். இதில் என்னென்ன வேக்கன்சி மொத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து 9 பேரும், இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2 பேரும், லா ஆஃபீஸருக்கு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் மட்டும் 5741 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் பார்த்துங்களேன், 28,030 பேர் வந்து வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. மொத்தம் டோட்டல் வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரேன். 52,576 வேகன்சி. அதுக்கப்புறம் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மென்னு அந்த உமனில் வந்து மொத்தம் 52,578 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, வரிசை எண் 1 முதல் 41 வரை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டிலேருந்து, இந்த 1வது வேக்கன்சியிலேருந்து, இந்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்லேருந்து 41 சீரியல் நம்பர் வரலாம் டைப்பிஸ்ட் வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத 47,013 எண்ணிக்கையிலான மொத்த தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 42லேருந்து 53 வரையில் இருக்கிறவங்க வந்து, அதாவது தொழிற்கல்வி ஆசிரியர் மற்றும் பல்வேறு ஆசிரியர் இல்லாத மொத்தம் 5,418 எண்ணிக்கையிலான தற்காலிக பணியிடங்கள் ஒளிவடையும் பணியிடங்களாக தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஏஜ் லிமிட் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா, 42லேருந்து இதை பார்த்துக்கோங்க. 42 கண்டக்டரு, வார்டனு, குக்கு, லைப்ரரியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதிலேருந்து அவங்க வைப்பர் வரைக்கும் வந்து அவங்க போட்டிருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே அப்ராக்சிமேட்டாக 47,000 மெம்பர்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸும் வந்து நியமிக்க போகிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து 10 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இது பர்மனெண்ட்டாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் என்ன ஒரு வருத்தம்னா, ஏற்கனவே வந்து டிஆர்பியும் சரி டெட் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கீங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்க எக்ஸாமுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து எழுதிட்டு இன்னும் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்காங்க. ஆனாலும் இந்த 10 வருஷத்தில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பதவி வந்து நிரந்தரமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. இவங்களுடைய சம்பள விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அவங்களுடைய சம்பள விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த பேஜில் கண்டினியூ ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பள விவரங்கள், இந்த பே ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து டோட்டலாக அவங்க வந்து போஸ்ட் வந்து 9 போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. லெவல் 25ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மினிமம் சேலரி 59,300 மேக்ஸிமம் சேலரி 2,17,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது அப்படியே ஒவ்வொரு சேலரியும் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஒவ்வொரு சேலரி வந்து நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு வந்து 36,900 13,000 1,51,000 வரைக்கும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு வந்து 100 வேகன்சி இருக்குது. அது 36,000 1,32,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட், அதாவது 5,741 வேகன்சி இருக்குது. அவங்களுடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36,900 1,35,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 1, 2 கிரேட் 1, 2 இவங்களுக்குலாம் எவ்வளோன்னா அதே பேசிக் தான். 36,900 1,35,000 வரைக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து மொத்தம் 410 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து 20,600 75,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து 28,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 36,400 1,34,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராயிங் டீச்சரு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரு, மியூசிக் டீச்சரு இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சேலரி டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வார்டன், குக்கு, அதெல்லாம் லைப்ரரியன்லாம் பார்த்தீங்கன்னா 15,700 சேலரியிலேருந்து 58,000 வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, கண்டக்டர், வார்டன், குக்கு, லைப்ரரியனுக்குலாம். சரி, அடுத்து வந்து கார்டன், வாட்டர்மேன் அண்டு ஸ்வைப்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 14,700 அவங்களுக்கும் 58,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெக்கார்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 19,500 71,900 வரைக்கும் கொடுக்கலாம். டிரைவருக்கு வந்து 19,500 71,900 வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற நிறை குறைகளை உடனடியாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் வந்து 90% பேருக்குங்களா இதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதில்ல. பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.